தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் எல்லா வீடியோக்களும் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஒரு அருமையான திட்டத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பட்ஜெட்டை அறிவித்து சில தினங்கள் தான் ஆயிருக்குது. இந்த பட்ஜெட்டில் நிறைய மக்களை கவரக்கூடிய திட்டங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டம் எப்படியாக செயல்படும், இதன் மூலியமாக மக்களுக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இப்போ தான் நிதிநிலை அறிக்கை அறிவித்து சில தினங்கள் தான் இருக்கும். அதற்குள்ளே சில வதந்திகள் வந்திருக்கு. அந்த வதந்திகளுக்கான விளக்கங்களையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த திட்டத்தின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம். இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் 2024 to 2030 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 6 ஆண்டு காலத்திற்கு சேர்த்து 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ நிதி எதற்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஆண்டு காலத்திற்கு 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 லட்சம் வீடுகளும் காங்கிரீட் வீடுகளாக இருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 ஆண்டு காலத்திற்கு 8 லட்சம் வீடுகள். அதுலேயும் 2024 மற்றும் 25ஆம் நிதியாண்டிற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் முதற்கட்டமாக கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் ஒரு காங்கிரீட் வீட்டின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.50 லட்சம் ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ 3.5 லட்சத்துக்கு ஒரு காங்கிரீட் வீடு செய்கிறாங்க. அதுவும் 6 ஆண்டு காலத்திற்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிகவும் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற திட்டங்களை நம்ம ஒப்பீடு பார்க்கும்போது சில திட்டங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் தான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் இடம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, அவங்களே இடமும் கொடுத்து வீடு கட்டி தராங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லாமே டோட்டலாக ஃப்ரீ தான். இந்த ஸ்கீமில் மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும். தமிழக அரசு இந்த கலைஞர் கனவில்லம் அப்படிங்கிற ஸ்கீம் அறிமுகப்படுத்தி 2 நாள் தான் ஆச்சு. ஸோ அதற்குள்ளே இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம். இது மாநில அரசு பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த கலைஞர் கனவு இல்லமாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்துச்சு. ஸோ அதை குறித்து டிஎன் ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. ஸோ இவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசை குறித்து எதுவும் வதந்திகள் வந்தால் அது வதந்தியா உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லக்கூடியது தான் இவருடைய வேலை. என்ன பார்த்தீங்கன்னா, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு யார் எவ்வளோ தொகை கொடுப்பார்கள், கலைஞர் கனவு இல்லத்திற்கு எவ்வளோ தொகை யார் கொடுப்பார்கள், எங்கேருந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஆவாஸ் யோஜனா ஸ்கீமில் ஒரு வீடு கட்டுறதுக்கு 1,20,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதில் 72,000 ரூபாய் ஒன்றிய அரசும் 48,000 ரூபாய் தமிழக அரசும் வழங்குறாங்க. ஆனால் இந்த 1 லட்சத்தில் வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீட்டுக்கு மேலே காங்கிரீட் கூட தான் போடணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உணர்ந்ததினால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கூடுதலாக 1,20,000 ரூபாய் வழங்குகிறார்கள். அப்படியாக தமிழக அரசு 1,68,000 ஒன்றிய அரசு 72,000 சேர்த்து 2,40,000 ஒரு பயனாளிக்கு வழங்கப்படுகிறது. இதில் 2,40,000 தமிழக அரசு 70% தொகை வழங்கப்படுகிறது. ஒன்றிய அரசு வெறும் 30% தராங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் தமிழக அரசு அதிகப்படியான நிதி வழங்கப்படுகிறது. சரிங்களா? இது பிரதமரின் ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்குள்ளேயே நிலவரங்கள். இப்போ கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஸ்கீமுக்குள்ளே நிலவரத்தை பார்ப்போம். இந்த திட்டம் இனிமேல் தான் செயல்பாட்டுக்கு வரப்போகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த நிதிநிலை ஆண்டு, அதாவது 2024 to 2025 1 லட்சம் வீடுகள் கட்ட போகிறாங்க. ஸோ இதற்கு ஒரு வீட்டிற்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.50, அதாவது 3.5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டினுடைய கட்டுமான பணிக்கு செலவிடப்படும். இந்த கட்டுமான பணிக்கு தேவையான மொத்த நிதியுமே தமிழக அரசு தான் வழங்குகிறது. சரிங்களா? ஸோ இது மத்திய அரசு எந்த ஒரு தொகையும் வழங்கப்படவில்லை. அதுவும் மத்திய அரசுக்கு 2.5 லட்சம் ரூபா தான், அதாவது 2.40 லட்சம் ரூபாய் ஒரு வீடு கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கலைஞர் கனவு இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா 3.50, அதாவது 3.5 லட்சம் ரூபாய் இதற்கு கொடுக்குறார்கள். ஸோ மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசு வழங்கக்கூடிய இந்த கலைஞர் கனவு இல்லத்திற்கு தொகை அதிகமாக செலவிடப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, கலைஞர் கனவு இல்லம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டம் இதுவாகும். ஸோ இது ஏழை எளிய மக்களுக்கு, அதுவும் கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை கெடுத்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2030 குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கோட செயல்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் 8 லட்சம் வீடுகள் 6 ஆண்டுக்குள்ள கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த ஸ்கீமில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லை என்றாலும் நிலத்தையும் அரசே வழங்குகிறது. ஸோ இதான் இதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவாஸ் யோஜனாக்கு நம்ம இடம் இருந்தால் தான் நம்ம வீடு கட்ட முடியும். ஆனால் இந்த திட்டத்தில் எப்படின்னா, தமிழக இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழக அரசே இடத்தை வாங்கி அவங்களே வீடு கட்டி தராங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு திட்டம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதற்கான வழிமுறைகளை அரசு வகுக்கும். ஸோ நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தும் போது நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம உடனே வெளியிடுவோம். ஸோ இது ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கான ப்ரொசீஜர் என்ன, வருங்காலத்தில் அரசு வெளியிடும் போது நம்ம சேனலில் உடனுக்குடனே வெளியிடுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.